வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CSMA CD, அதாவது கேரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன். இதோட மீனிங் போக போக உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். எ நெட்வொர்க் ப்ரோட்டோகால், இது வந்து ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால், ஓகேங்களா, யூஸ்ட் இன் ஈத்தர்நெட் டு மேனேஜ் அக்சஸ் டு எ ஷேர்டு கம்யூனிகேஷன் சேனல் அண்ட் ஹேண்டில் டேட்டா கொலிஷன்ஸ். இப்போது டேட்டா கொலிஷன் ஒன்று ஏற்படும். ஸோ ரெண்டு டேட்டா வந்து இடிச்சுக்கும், கொலிஷன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஒரு நெட்வொர்க்கில் இந்த பக்கம் சென்ட் பண்ணாங்க, இன்னொரு நெட்வொர்க்கும் சென்ட் பண்ணோம். அப்படி சென்ட் பண்ணும்போது வந்து ஒரு கொலிஷன் ஏற்படும். அந்த கொலிஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் கம்யூனிகேஷன், அந்த ரெண்டு சேனல்ஸ்க்கு இடையில் இருக்க அந்த கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு, இது எல்லாமே அந்த ஈத்தர்நெட்டில் தான், ஓகேங்களா, இதெல்லாம் நடக்கும். இது எல்லாமே ஒழுங்காக நடக்கணும்னா நம்ம பயன்படுத்துகிற அந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால் தான் CSMA CD. இட் ஹெல்ப் டிவைசஸ் டிரான்ஸ்மிட் டேட்டா வித்தவுட் கொலிஷன். ஸோ எந்த ஒரு டேட்டாவும் கொலைட் ஆகாமல் பொறுப்பாக அனுப்புறது யாருன்னா இவங்க தான். டிடெக்ட் வென் கொலிஷன் அக்கர்ஸ் டு ரீசால்வ் தெம். அப்படி ஏதாவது கொலிஷன் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அங்கே என்ன பண்ணணும், சரி செஞ்சுட்டு அனுப்பிச்சி விட்ரும். சரி, இதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. இந்த அல்காரிதமை ஆர்டராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து அசம்பிள் பண்ணிக்கும், ஓகேங்களா. அந்த டேட்டா ஃப்ரேம்ஸ், அந்த ஃப்ரேமை வந்து இப்போது செக் பண்ணுது, கம்யூனிகேஷன் ஐடிலாக இருக்கா இல்லையா, இஸ் த சேனல் ஐடில் கரெக்டாக இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட் RTS. RTSன்றது ரெக்வஸ்ட் டு சென்ட். முதல்ல ரெக்வஸ்ட் கொடுக்கும், அப்புறமா என்ன பண்ணோம், CTS ரிசீவ் ஆகிருக்கா, ரெக்வஸ்ட் டு சென்ட் கொடுத்த உடனே, அனுப்பிச்ச உடனே கிளியர் டு சென்ட். ஸோ அந்த டேட்டாவும் இங்கே வந்துடும். கிளியர் டு சென்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு போயிடும். டிரான்ஸ்மிட் அப்ளிகேஷன் டேட்டா அண்ட் எண்ட். இப்போ இடையில் பாருங்கள், இஸ் த சேனல் வந்து ஐடியலாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சேனல் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா, கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா நோ. அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், திரும்ப பேக் ஆஃப், வெயிட் ஃபார் ரேண்டம் பேக் ஆஃப் டைம். திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்ப இன்னொரு வாட்டி சேனல் ஐடியலாக இருக்கா, ஒவ்வொரு வாட்டியும் சேனல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்யூனிகேஷன் ஐடியலாக இருந்துச்சுன்னா தான் உள்ளே போகும். சரி, சேனல் ஐடியலாக இருக்குது, நம்ம RTSஐ டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. அந்த RTS டிரான்ஸ்மிட் பண்ணது ரிசீவ் ஆகலாம், CTS ரிசீவ் ஆகலாம். திரும்ப என்ன பண்ணால் பேக் ஆஃப், ஓகேங்களா. பேக் ஆஃப் போயிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி பண்ண ஆரம்பிக்கும், கம்யூனிகேஷன் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு. ஸோ கம்யூனிகேஷன் ஒழுங்காக இருந்தால் RTS டிரான்ஸ்மிட் பண்ணலாம், CTSஐ ரிசீவ் பண்ணலாம். அப்படி ஏதாவது பண்ணலன்னா திரும்ப பேக் ஆஃப் தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணோம்னா தான் பர்ஃபெக்டாக எந்த ஒரு டேட்டாவும் கொலிஷன் ஏற்படாமல் கம்யூனிகேஷன் சேனல் பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா. சரி, இதில் கேரியர் சென்ஸ்னு என்னென்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. டிவைசஸ் லிசன் டு த சேனல் டு செக் இஃப் இட் இஸ் அ ஃப்ரீ பிஃபோர் டிரான்ஸ்மிட்டிங். கேரியர் சென்ஸ்னு இப்போ மீனிங் புரியுதுங்களா. இப்போ நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறேன், அந்த சேனல் ஃப்ரீயாக இருக்கா இல்லை வேறு யாருன்னா போயிட்டுருக்கா டேட்டான்னு சென்ஸ் பண்ணுறது தான் கேரியர் சென்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிட். இஃப் த சேனல் இஸ் ஃப்ரீ த டிவைஸ் ஸ்டார்ட் டிரான்ஸ்மிட்டிங் இட்ஸ் டேட்டா. இப்போது நான் அனுப்புகிற சேனல் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம், டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொலிஷன் டிடெக்ஷன். டிவைஸ் கண்டினியூ டு மானிட்டர் த சேனல் டியூரிங் த டிரான்ஸ்மிஷன். ஸோ ஒரு டேட்டா ஒரு சேனலில் போயிட்டு இருக்கும்போது கம்யூனிகேஷன் சேனலில் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது இன்னொரு டேட்டா எவனா உள்ளே வரானான்னு. இஃப் த கொலிஷன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ் டிரான்ஸ்மிஷன் பை 2 டிவைசஸ். ரெண்டு டிவைசஸுமே டேட்டா அனுப்பும்போது அப்போ டிடெக்ட் பண்ணிட்டோம், ரெண்டு டேட்டா வருது இந்த சேனலில், அப்போது கொலிஷன் ஏற்படும். சரி, அப்படி ஏற்பட்டுச்சுன்னா when a collision is detected devices stop transmitting. அப்போ டிவைஸ் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணிடும் டேட்டாவை அனுப்புறது. அப்போது ஜாம் சிக்னல் சென்ட் பண்ணி நோட்டிஃபை பண்ணும் மற்றவங்களை, இங்கே ஒரு ரெண்டு டேட்டாஸ் வருது உள்ளே. ஸோ அதனால் நம்ம டேட்டாவை ஸ்டாப் பண்ணிவிடுவோம் டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அப்போது திரும்ப என்ன பண்ணோம், பேக் ஆஃப். திரும்பவும் இன்னொரு வாட்டி சேனல் ஐடியலாக இருக்கு இல்லையான்னு செக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் RTS CTSலாம் பண்ணி திரும்ப வரும். ஆஃப்டர் எ கொலிஷன் ஈச் டிவைஸ் வெயிட் ஃபார் எ ரேண்டம் டைம் பிஃபோர் டிரான்ஸ்மிட்டிங் டு அவாய்ட் ஃபர்தர் கொலிஷன். ஸோ ரெண்டு பேரும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம், ரேண்டமாக ஒரு டைமை கொடுத்து நீங்கள் டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிங்கடான்னு அனுப்பிச்சி விட்ரும் இந்த ப்ரோட்டோகால். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஷேர்டு மீடியம். அப்போ CSMA CD நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிறைய டிவைசஸை அதுக்குன்னு ஒரு ரேண்டமாக ஒரு டைமை ஒதுக்கி டேட்டாவை ஒரு கம்யூனிகேஷன் சேனலில் அலோவ் பண்ணுது.
CSMA CD allow multiple devices to share a single channel ensuring fair access. Fair access எதை வச்சு சொல்லலாம், இந்த டேட்டா இப்போ தான் போகணும் அப்படி இல்லை, ரேண்டமாக ஒரு டைம் அதுக்கே ஒதுக்கி விட்டுறது. சிம்பிள் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதுக்கு நிறைய நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, எந்த ஒரு அக்சஸ் கண்ட்ரோலும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். இட் டசன்ட் ரெக்வயர் காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு மேனேஜ் த அக்சஸ் கண்ட்ரோல். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. கொலிஷன் ஓவர் ரேட், அதாவது இன் ஹை டிராஃபிக் நெட்வொர்க், அதாவது நிறைய பேர் டேட்டா உள்ளே சென்ட் பண்ண வராங்கன்னு வச்சுப்போமே, அதாவது நிறைய கம்ப்யூட்டர்ஸ், ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன்ஸ் கேன் காஸ் டிலே அண்ட் ரெடியூஸ் த்ரூபுட். அதாவது நம்மளுக்கு அந்த டேட்டா போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப ஸ்லோவாகிடும் நிறைய பேர் டிராஃபிக்கில் இருக்கும்போது. இது நார்மல் தான். லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டி, ஆஸ் மோர் டிவைசஸ் ஆர் ஆடட் டு த நெட்வொர்க் the probability of collision increases leading to network inefficiency. இப்போ நான் நிறைய டிவைசஸை கம்யூனிகேஷனுக்குள்ளே சேர்க்கும் போது, அப்போது எல்லாருமே அந்த டேட்டாஸை அனுப்பும் போது அந்த டைமில் என்ன நடக்கும், கொலிஷன் ஏற்படும், அதிகமாக ஏற்படும். அதில் நம்மளுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து குறைஞ்சி போயிடும், நெட்வொர்க்கும் இன்எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு CSMA CDனா என்ன டெஃபனிஷன், ஸோ அந்த அல்காரிதம்கான டயக்ராம், கேரியர் சென்ஸ்னா என்ன, டிரான்ஸ்மிட்னா என்ன, கொலிஷன் டிடெக்ஷன், கொலிஷன் ஹேண்டிலிங், பேக் ஆஃப், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.